என்ஜினியர்ஸ் என்ன செய்யறதுன்னு நம்மள முருகண்டி என்ன மாம்பழம் வீடு கட்டிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. எடுத்த முடிவுகள் அல்லது எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் மக்கள் நலன் சார்ந்ததா என்ற கேள்வி எனக்கு இருக்கு. நாங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் காரியங்களை சாதிக்கலாம். என்னுடைய கேள்வி இருப்பதற்கு தகுதி இல்லாத அளவிலே அபிவிருத்தி உத்தியோகர்கள் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வருகிறவர்கள் ஒவ்வொரு முடிவுகளோடு தான் வருவார்கள். இதைத்தான் செய்வோம் என்று நின்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ற நாங்கள் ஒரு உறுப்பினர் மட்டும்தான். போருக்கு பின்னர் இன்னுமே இந்த இனத்துவ அரசியல்ல என்ற முடிவெடுக்கிற இடங்களுக்கு இன்னும் பெண்கள் போகவில்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால். மேம்பாட்டுக்கு எதிரான மனப்பாங்கில இருந்து நாங்கள் முதல்ல விடுபட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, இந்த நிதி நிறுவனங்களும் சரி, அரச கட்டமைப்புகளும் சரி, ஏன் அவ்வாறான ஒரு மிகப்பெரிய தளத்தை உருவாக்க முடியாது? மக்கள் பங்கேற்பு குறைந்ததுக்கு பிரதான காரணம் மக்களிடம் அரசியலே அந்த அபிவிருத்தி வேண்டாம் என்ற அரசியல் இருக்கிறது. மக்களுக்கு தொடர்பான விருப்பம் இல்லை. இப்படி மக்கள் சார்பாக குற்றம் சாட்டப்படுகிறது. மக்கள் பங்கேற்பு இல்லாமல் போனது காரணம் மக்களா அல்லது இவர்களா என்ற இந்த மனநிலையை இவர்கள் எப்படி மாற்ற வேண்டும் என்பது நாங்கள் ஒரு கட்டாயமான தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். அப்ப இதுல ப்ரொவின்சியல் கவர்மெண்ட், டிஎஸ், பெரிய இந்த நொதர்ன் ப்ரொவின்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி 2 days நடந்தது. சம்திங் பெட்டர் than nothing. முதல்ல மேத்தமேட்டிஷியன் நான். அப்ப அதில் ஒரு always I say this, understanding the problem, how the problem solved. ஹோல் லைன்ல காய்ச்சாலும் அதில் ஒரு ப்ராப்ளம் வரும். இன்னைக்கு ஏஐ ஒர்க் பண்ணது நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. எந்த பிக் டேட்டா இஸ் அவைலபிள். அப்படியே இங்கே ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கு. 1-0 தான் அதை மெயின்டைன் பண்ணுது. ஒரு எலக்ட்ரிசிட்டி சிமோஸ் பேட்டரிஸ் தான் அதை மெயின்டைன் பண்ணுது. ஒரு இடம் இல்லை, கிளவுடிங்ல இருக்கு. அது ப்ரான் பண்ணிவிட்டா பூமியோட வேறு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தன்னுடைய உருவாக்கத்தின் 20 ஆண்டுகளை கடந்த நிலையிலே மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலே நாங்கள் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக சட்ட மாநாடுகளையும் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலே நடாத்துவது என்பதான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். இதற்கு அனைத்து வழிகளிலும் உதவியாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும் மற்றும் சுரணா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்திற்கும் சட்டத்துறையினுடைய தற்போதைய தலைவர் என்ற வகையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலுக்கு நுழையலாம். இலங்கையை போன்றதான வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு நாட்டிலே அபிவிருத்தி திட்டங்களுக்கான தேவைப்பாடு மிக இறுக்கமான தன்மையிலே இருக்கிறது. ஆனால் இந்த அபிவிருத்தி செயற்திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்துகிற அந்த செயல்முறை எவ்வளவு தூரம் மக்களுக்கு சாதகமானதாக இருக்கிறது, அந்த செயல்முறையிலே இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, இந்த செயல்முறையிலே எத்தகைய மாற்றங்களை உருவாக்குவதன் மூலமாக அதை மக்கள் மயப்படுத்த முடியும் என்பதான இன்னொரு விடயங்களை இந்த அவையிலே கலந்துரையாடுகின்ற நோக்கத்தோடு 4 பொருத்தமான உரையாளர்களை நாங்கள் சமூக மட்ட அமைப்புகள் அவர்களுக்கு அரசினால் வழங்கப்படுகின்றன. அவர்களுடன் சேர்ந்து உருவாக்கப்பட்ட வர்த்தக நோக்கிலான செயற்திட்டங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வெற்றி அளித்திருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் உண்மையிலேயே கேள்விக்குரிய விடயம்தான். எங்களுடைய பிரதேசங்களிலே சமூக மட்ட அமைப்புகளாகிய கிராம சங்கம், மகளிர் கிராம சங்கம் தொடக்கம் ஏனைய சங்கங்கள் வரைக்கும் விரல் விட்டு எண்ணுகின்ற அல்லது ஒரு குறிப்பிடத்தக்களவான கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பிளான் பண்ணினோம். அவையில தாண்டி சமூக மட்ட அமைப்புகள் வெற்றியை கண்டிருக்கிறோம் என்று கேட்டால் இல்லை. அவர்கள் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் வெற்றியளிக்கவில்லை. நாங்கள் என்னுடைய அனுபவத்திலும் கடந்த காலங்களிலே பல ஆய்வுகள் மேற்கொண்டு அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட சகல வர்த்தக நோக்கிலான செயற்திட்டங்களும் ஒன்றுமே இயங்கவில்லை. கமக்கார அமைப்புகள் தொடக்கம் ஆடியஸ் தொடக்கம் தமிழ்நாடு வரைக்கும் நாங்கள் கொடுத்த பல மில்லியன் ரூபாய் திட்டங்கள் வெற்றியளிக்கவில்லை. பல ஆய்வுகள் செய்து கொடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், முதலாவது எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுடைய தொழில், அவர்களுடைய வருமானம் மட்டம், அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வருமானத்துக்கு உழைக்க வேண்டிய நேரத்தை செலவிடுகின்ற தன்மை, ஆகவே அவர்களுடைய சொந்த தொழிலே அவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த நேரம் செலவழிக்க வேண்டிய தன்மையை பொது வேலையில விடும் பொழுது அவர்களுக்கு இடம் அல்லது நேரம் காணாமல் இருக்கின்றது. ஆகையினால் ஒரு சிலர் பொதுநோக்கம் கருதி சிறப்பாக செயல்படுவர்கள் இருக்கிற போது சிறப்பாக இந்த செயற்திட்டத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாறும் பொழுது இந்த செயற்திட்டங்கள் வெற்றியளிப்பதில்லை. இதனால் அவர்களுக்கு இந்த சங்கங்களின் எந்த ஒரு கொடுப்பனவும் கிடைக்கப்படுவதில்லை.
அவர்கள் தங்களுடைய வருமானத்துக்காக விட்டு சென்று விடுவார்கள். அந்த திட்டம் தோல்வியடைகின்றது. இப்படித்தான் கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு. அப்ப அரசினால் நடத்தப்படுகின்ற எங்களுடைய செயற்திட்டங்கள் நான் வெற்றி என்றால் அது ஒன்றும் இல்லை. அரசு தான் மட்டும் நடத்துகின்ற எந்த ஒரு செயற்திட்டமும் பிசினஸ் வர்த்தக நோக்கிலான செயற்திட்டங்கள் வெற்றி அளிக்கவில்லை. ஏன்? அரசு உத்தியோகர்களுக்கு சம்பளம், மாதம் முடிந்தால் சம்பளம். இங்கே எங்களுடைய ஃபெயிலியர் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அடிப்படையில் யாருக்கும் எந்த கொடுப்பனவும் கொடுப்பதில்லை. அபிவிருத்தியை மக்களிடம் வழங்க முடியாது, அது மக்களுடன் சேர்ந்து கட்டமைக்கப்பட வேண்டும். இதுதான் இப்பத்தைய போக்காக நாங்கள் விசேடமாக சட்ட கல்லூரி சட்ட கூட மாணவர்களுக்கு நான் கூறக்கூடிய விடயம். அதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் பொதுவாக பெரிய திட்டங்கள் டாப் டவுன் அப்போது சொல்வார்கள், மேலிருந்து, அல்லது ப்ரொஜெக்ட் சென்ட்ரிக் மாடல் சொல்லி. இது பொதுவாக நாங்கள் எங்களது தமிழ் சொல்வதாக இருந்தால் கொழும்பு தீர்மானிக்கப்பட்டு எங்களிடத்தில் நிலைப்படுத்தப்படுகின்றது, அல்லது திட்ட வளைவுகள் இருக்கின்றது. விசேடமாக பெரிய நிதி வழங்கும் நிறுவனங்கள், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கிகள், இன்ஸ்டிடியூட் என்று அவர்கள் ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் தேடும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஆளுநர்கள், பிரதம செயலாளர்கள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் உட்பட கிராம மட்ட அமைப்புகளுடன் சேர்ந்து சில ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ், முன்கூட்டிய ஆரம்ப படிப்பினைகளை அல்லது தகவல்களை சேகரித்து ஒரு திட்டத்தை உருவாக்குவார்கள். அதன் பின் அந்த திட்டத்தை அமலாக்குவார்கள். அவர்கள் செய்வது பொதுவாக அல்லது இந்த டாப் டவுன் சொல்றது தாங்கள் திட்டங்களை தயாரித்த பின்பு மக்களிடம் அதை சொல்லுவார்கள். ஏறக்குறைய மக்களிடம் திணிக்கிற மாதிரி தான் போகும். இங்கு நாங்கள் கலந்துரையாடும் இந்த பார்ட்டிசிபேட்டரி டெவலப்மெண்ட் அல்லது பார்ட்டிசிபேட்டரி பட்ஜெட்டிங் என்று சொல்வது அது தொடக்கத்தில் எங்கிருந்து வந்தது என்றால் 1990ஆம் ஆண்டுகள் மற்றும் 2000 ஆண்டு தொடக்க காலத்தில் பிரேசிலில் இருக்கும் போர்ட்டோ அலெக்ரே என்ற ஒரு நகரத்தில் தான் இந்த பார்ட்டிசிபேட்டரி டெவலப்மெண்ட், பார்ட்டிசிபேட்டரி பட்ஜெட்டிங், அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் தாங்களாகவே அந்த வரியை அறவிட்டு அந்த நிதியில் எவ்வாறு தங்களுக்கான வரவு செலவு அந்த நிதியை எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற தீர்மானங்களை மக்களே தீர்மானிக்கிற ஒரு நிலைமை. ஆகவே இந்த பார்ட்டிசிபேட்டரி டெவலப்மெண்ட்டுக்கும் பார்ட்டிசிபேட்டரி பட்ஜெட்டிங்குக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கும் கூடுதலான திட்டங்கள் அந்த நிதி நேரடியாக மக்களுடையது இல்லை, அவர்களுக்கு அது மேலான அதிகாரமும் இல்லை. வேறொரு பெரிய ஒரு நிறுவனம் வெளிநாட்டில் இருந்து வரும் நிதியைத்தான் இங்கு அபிவிருத்திக்கு பயன்படுத்தி கொண்டு அது பங்கு பெற்றது என்று கூறுவோம். நம்மளுக்கு தெரியும் உடனடியா அங்கு அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்று. அதை அமுல்படுத்தும் அந்த ஒரு நாடா இருக்கலாம், அந்த ஒரு அரசாங்கமா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு நிதி நிறுவனம் தான் இறுதியில் அந்த அதிகாரம் இருக்கு. அது மக்களுடைய நிதியாக இருந்தால்தான் அவர்களே உண்மையில் அந்த ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் இங்கு வைக்க விரும்புகிற ஒரு முதலாவது கருத்து, நாங்கள் இந்த பார்ட்டிசிபேட்டரி டெவலப்மெண்ட் என்று கலந்துரையாடும் பொழுது அங்கு அந்த பட்ஜெட் யாருடையது, எங்கிருந்து அந்த நிதி வந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி முக்கியமானதாக இருக்கின்றது. அபிவிருத்தி சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் அது எங்களுடைய சமூகத்தின் மீது பிரயோகிக்கின்ற எதிர்மறை தாக்கங்கள் பற்றிய ஆதங்கத்தை அகிலன் வெளிப்படுத்தியிருந்தார். உண்மையில் இவ்வாறானது ஒரு கலந்துரையாடலை நாங்கள் தமிழில் ஒழுங்கு செய்து நடாத்துவதனுடைய நோக்கம் எங்களுடைய பிராந்தியம் சார்ந்த விடயங்களை எங்களுடைய மக்களோடு கலந்துரையாடி அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்களே ஆலோசித்து கண்டறிவதற்கான ஒரு பொறிமுறையாகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை ஒழுங்குபடுத்தி இருந்தோம். என்ஜினியர்ஸ் என்ன செய்யறதுன்னு நம்மள முருகண்டி என்ன மாம்பழம் வீடு கட்டிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, கதவுகள் இல்லை. எந்தெந்த இடங்களை தெரிவு செய்து இம்பேக்ட் ஸ்டடீஸ்
social impact studies, feasibility, all rubbish. எல்லாரும் டைம் டு டைம் வீடு கட்டிக்கிறாங்க. ஆக்கள் இல்லை, ஆக்கள் இருக்கவும் இல்லாத மென்ன ரோட் ரோட் நம்ம வேற ஒன்றும் நினைக்கல. மைக்ரோ உமன் நீடட் ஃபேமிலி வாழ்வாதாரத்துக்கு இன்ஜினியர்ஸ் ஒரு கிடையா கேட்குறா. கிராமத்துல போய் கட்டினாங்க, இவங்க போய் இந்தியாவெல்லாம் கட்டினாங்க, மக்கள் இருக்கல, வாழ்வாதாரம் இல்லை. அப்படி சில சரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லிப்பேன், சோசியல் மீடியா மெட்டாக்களுக்கு நான் சின்ன வயதிலே எங்களுக்கு படிப்பிக்கப்பட்டது தெரியாத விஷயங்களை பற்றி கதையாதைங்க வரும். இங்கே தண்ணியை பற்றி கதையாத ஆக்கள் இல்லை, வடமானத்தை பற்றி இன்ஜினியர்ஸ் கேட்கணும் தண்ணியை பற்றி. இங்கே எல்லாரும் தண்ணியை பற்றி கதைக்கிறாங்க, எல்லாரும் காத்தாலையை பற்றி கதைக்கிறாங்க, எல்லாரும் பொன்னாவளி கல்லை பற்றி கதைக்கிறாங்க. சில நம்பிக்கையும் எடிக்கணும் தெரியாது, வேறு ஆசை இன்ஜினியர்ஸ் அப்படி அந்த குறிப்பிட்ட துறை சார் அந்த டிசிப்ளினாக கொண்டு வரும் வேலையே கஷ்டம். இப்போ பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் நடக்கும் எல்லாங்கிறதும் பொதுமக்களை பற்றி கதைக்கிறேன். அவங்களால தெரியாத பேசுறாங்க, ஃபுட்பால் பற்றி கேட்பாங்க, மியூசிக் பற்றி கேட்பாங்க, பாட்டு பற்றி கேட்பாங்க, நல்ல அவங்க எல்லாரும் எல்லாத்த பற்றியும் கதைக்கிறது. ஸோ அந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கணும். நீங்கள் அதிகாரிகளாக கூடியிருக்கலாம், நீங்கள் சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், என்வரன்மெண்டல் அத்தாரிட்டி, மற்ற இங்கே நடந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் கால இன்னும் ஒரு கான்ஸ்டிடியூஷனே இல்லை. நீங்கள் இந்த பொலிட்டிக்ஸ் ஜனநாயகத்தை பற்றி கழிச்சபடியாக நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ரீஜனல் ஆட்டோனமி இல்லாமல் சில டெவலப்மெண்ட்டே செய்யலாம். எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டுன்னா செய்யலை. புதுக்குடியிருப்பு தங்க பாட்டில் இயங்கக்கூடிய இருக்கணும், டிஎஸ்ஸும் மக்களும் தெரிவு செய்யணும். அப்புறம் இன்னொரு மினிஸ்டர் வந்து துறக்கிறதுக்கோ போகிறதுக்கோ கோல் எடுக்கிறதுக்கோ இன்டர்ஃபியரன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபியர். அப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டக்குன்னு இடமாற்றம் வரும். என்ஜிஓஸ் சும்மா அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா வந்து இன்க்ரெடிபிள் இந்தியா. இதோடைய கான்ஸ்டன்ட் டீகமிங் 26 கான்ஸ்டிடியூஷனாவது வடிவாக எழுதுகிறாங்க, சட்ட வல்லுநர் இருக்கிற சொல்கிறேன், அதையாவது ஒன்றை வடிவாக செய்யுங்கிறேன். அதே மாற்றி கொண்டிருக்கிறாங்க, ஆட்டோனமிஸ் மாறிக்கொண்டிருக்கு. ஒரு ரீஜனல் ஆட்டோனமி முக்கியம், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனிங். எனவே தேங்க்யூ. நீங்கள் நோத்தை பில் பண்ண போறீங்கன்னு சொல்லி டெக்குக்கு வந்து 2013 காய்ச்சி கொண்டு வந்தவ அதை வந்து பெங்களூரை மறந்துட்டு, அதாவது எப்படி ஒரு பெரிய கம்பெட்டிட்டர் பக்கத்தில் இருக்கிறார், இல்லாட்டி சிங்கப்பூரை மறந்துடுவோம். அப்ப இந்த வியூவை நீங்கள் எடுக்கிறதுக்கு நாலேஜ் ஜெனரேஷன் முக்கியம். அதே மேம்பாட்டுக்கு எதிரான மனப்பாங்கில இருந்து நாங்கள் முதல்ல விடுபட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதிலிருந்து விடுபடும் வர நான் என்னுடைய கிராமத்து சின்ன நுண்தளத்தில் இடம்பெற பிரச்சனையை கூட கொண்டே முறைப்பாடு செய்யல சிங்களத்திலே பதிவு செய்கிற ஒரு நிலைமை தான் வேறு. அப்ப அந்த முரண்பாட்டு, அதாவது மேம்பாட்டுக்கு எதிராக அந்த மனநிலையை நாங்கள் விடுபட வேண்டும். மற்றது நாங்கள் இந்த போர்க்காலத்திலே இருந்து போர்க்காலத்தில் நீண்ட காலத்துல 3 தசாப்தங்கள் இருந்தபடியால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில இந்த அரசார்பற்ற நிறுவனங்களுடைய உதவிகள்ல வாழ்ந்தபடியால் மக்கள்கிட்ட ஒரு தங்குநில மனப்பான்மை இருக்குது. அப்ப அந்த தங்குநில மனப்பான்மையில இருந்தும் அவர்கள் விடுபட வேண்டும். மற்றது இன்னொரு விஷயம், இந்த அரசு துறைகளை பொறுத்தவரையில அவர்களுடைய முறைப்பாட்டுக்கு என்னால பதிலளிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால், இன்று இந்த பொருளாதார நெருக்கடி காலப்பகுதியிலே தான் இந்த அரசு துறைகளிலே அவர்களுடைய அங்கே பணியாற்றுகின்ற எண்ணிக்கை வந்து மிக அதிக அளவிலே இருக்கிறதாகவும் அது உண்மையிலேயே டவுன் சைஸ் பண்ணப்பட வேண்டும். 1.4 to 1.7 மில்லியன் ஏதோ எண்ணிக்கையான மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் டவுன் சைஸ் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இங்க என்னுடைய கேள்வி, இங்கே ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலுமே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். எண்ணிக்கை, அதாவது அப்போது சொல்லப்பட்டது இருப்பதற்கு கதிரி இல்லாத அளவிலே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். இந்த தேவை மதிப்பீட்டை ஏன் நாங்கள் ஒரு ப்ரோஆக்டிவாக முன்கூட்டியே இங்க இந்த அபிவிருத்தி திட்ட உதவியாளர்களுக்கு என்ன சேவை பிரமாண குறிப்புகள் இருக்கின்றன, அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இதை முன்கூட்டிய ஒரு தேவை மதிப்பீட்டை ஏன் தங்களுடைய கிராமங்களிலே செய்து வைத்திருக்க கூடாது? மற்றது இந்த பங்களிப்பு, மக்கள் பங்களிப்பு பற்றி கதைக்கின்ற பொழுது என்னிடம் இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் ஒன்று அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு, போராலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், இன்று பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்கு அப்பாலே குடும்ப அளவிலே பெண்கள்
பல்வேறு சுமைகளை தாங்குகின்றார்கள். இங்கே இந்த மக்கள் பங்களிப்பு என்பதை குறித்து எனக்கு விமர்சனமான நோக்கம் இருக்கிறது. இந்த மக்கள் பங்களிப்பு என்பது எப்போது உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, என்ன தேவைக்காக உருவாக்கப்பட்டது? இப்ப ஒன்று மேலிருந்து வருகின்ற திட்டங்கள் தங்களுடைய கோஸ்ட் பெனிஃபிட், தங்களுடைய திட்டங்களை குறைந்த செலவோடு செய்து முடிப்பதற்கான ஒரு நோக்கமாக இருக்கலாம். இன்னொரு நோக்கம் ஊடகமாக சொல்லப்படுகிறது. இது உண்மையிலேயே அந்த திட்டம் மக்கள் பங்களிக்கின்ற பொழுது அந்த பங்களிப்பு வந்து அந்த திட்டத்திலே அவர்கள் ஒரு உணர்வு சார்ந்த பிடிப்பு வரும் என்பது. ஆனால் இங்கே இந்த வடபுலத்திலே இந்த பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்கலாமா